நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. நீங்க ரொம்ப வருஷமா தனியாவே இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களா? பிரச்சனையே இல்ல, ரொம்ப நல்லது. இங்க எது பிரச்சனைன்னா, நீங்க சிங்கிளா இருக்கீங்க, தனியா இருக்கீங்கன்ற ரீசனுக்காகவே யூ ஆர் ட்ரைங் டு ஃபால் இன் லவ் இருக்குல்ல, இதுதான் பெரிய பிரச்சனையே. அப்படி பண்ணீங்கன்னா இந்த ஒரு 3 பிரச்சனை கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட், உங்களோட ஒர்த் உங்களுக்கு தெரியாம சம்மன் லெஸ் கூட கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களோட ரைட் பர்சன் வேற எங்கேயோ இருக்காங்க. செகண்ட், நீங்க புதுசா ஒரு பர்சனை பாக்குறீங்கன்னா அவங்க மேல ரொம்ப டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க அப்போ ஒரு கரெக்டான மைண்ட் செட்ல இல்ல. நீங்க ஒரு டெஸ்பரேட் மைண்ட்ல இருந்து ஒரு பர்சனை மீட் பண்றீங்க. ஸோ உங்களோட சந்தோஷத்தை இன்னொரு பர்சன் கிட்ட தேடுவீங்க. ஆனா உங்களோட சந்தோஷம் இன்னொரு பர்சன் கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும். தேர்ட் ப்ராப்ளம், அவங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க, அவங்களுக்காக எல்லாத்தையுமே மாத்திப்பீங்க. உங்க ஒரிஜினாலிட்டியே நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவங்க ஒரு வேலை இல்லாம போயிட்டா என்ன ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு பயம். இந்த 3 ட்ராப்குள்ள விழாம பாத்துக்கோங்க. ஸோ இந்த 3 ட்ராப்குள்ள நீங்க போய் விழுறதுக்கு பதிலா சந்தோஷமா சிங்கிளா இருந்துட்டு போயிடலாம். நீங்க எப்போ சிங்கிளா சந்தோஷமா இருக்கீங்களோ கரெக்டான பர்சன் உங்களை தேடி வருவாங்க. வெயிட் பண்ணுங்க.